ஹாய்ங்க. இது வந்து மண்டே மார்னிங் எடுத்த விலாகு. அன்னைக்கு பையனை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்தது இது. அன்னைக்கு பார்த்திங்கன்னா துணி கொஞ்சம் துவைச்சி வச்சுட்டு போயிருந்தேன். சரி ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு காய போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டேங்க. காய போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு காலையிலே வந்துட்டு வாசலை வந்து கழுவி விட்டுருந்தேன். வாசல் அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு போயிருந்தேனா வந்து க்ளீன் பண்ணதுனால எடுத்து உருளி எடுத்து மேலே வச்சுருந்தேன். சரி அதையும் எடுத்து கீழே வச்சுட்டு மேட்டெல்லாம் போட்டு விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு துணியும் காய வச்சுட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா கொஞ்சம் எடுத்து வைக்கிறதுக்கு பாத்திரம் இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து சமைச்ச பாத்திரம் எல்லாமே இருந்துச்சா அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிகிட்ருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்துட்டு மாப்பு போடணும், வீட்டுக்கு மாவும் அரைக்கணும். சரி ஃபாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிடலாம். கிச்சனை க்ளீன் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு மாவு போட்டு விட்டு அடுத்த வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். கவுண்டர் டாப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு சிங்க்குக்கு மேலேன்னு எல்லாமே வந்துட்டு சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து கிச்சனை மட்டும் கூட்டி மாப் போட்டுடலாம். அப்போ தான் மாவு அரைக்க முடியும்னு சொல்லிட்டு கிச்சனை ஃபஸ்ட்டு கூட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிச்சனுக்கும் வந்துட்டு மாப் போட்டு விட்டுட்டேங்க. மாப் போட்டு விட்டதுக்கப்புறம் வந்துட்டு மாவும் போட்டு விட்டுட்டேன். மாவு ஒரு பக்கம் அது கொஞ்சம் காய வச்சுட்டு கிச்சனை அதுக்குள்ளே வந்துட்டு ஹாலெல்லாம் போயிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தா கிச்சனும் காஞ்சிடுச்சு. சரி மாவு போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மாவு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க போயிட்டு ஹாலு அதுக்கப்புறம் ரூம் எல்லாமே வந்து மாப் போட்டிருந்தேன். எப்போவுமே நான் வந்துட்டு வியாழக்கிழமை தான் க்ளீன் பண்ணுவேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ வெத்தலை ஜெப்பு போடுறதுனால எனக்கு வந்து திங்கக்கிழமையும் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு வாட்டி மாப் போட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை ஒரு வாட்டி மாப் போட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைக்காக வியாழக்கிழமையும் மாப் போட வேண்டியதாக இருக்குது. சரி நம்ம வந்து ஒரே நாளாக வந்து க்ளீனிங் ஒர்க் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து மண்டேவே மாற்றிட்டேன். ஃபுல்லாக வந்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது மாவு அரைக்கிறது எல்லாமே மண்டேவே முடிஞ்சிடுச்சுன்னா எனக்கு அந்த வீக்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு வேணும்னா மட்டும் அன்னைக்கு வீட்டுக்குள்ளே மாப் போட்டுக்கலாம். இல்லை சாமிக்கிட்ட மட்டும் மாப் போட்டுட்டு அடுப்புலாம் மட்டும் கழுவி விட்டுட்டு வெள்ளிக்கிழமை நான் வந்துட்டு பூஜை பண்ணிடுவேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறனால இப்போலாம் மண்டேவே வந்துட்டு வேலைலாம் முடிச்சிடுறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங்காக இது எடுத்தது. ஈவினிங்காக போயிட்டு கொஞ்சம் மேலே துணி இருந்துச்சு அதையும் எடுத்து வச்சுட்டு பூஜை பாத்திரம் எல்லாமும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்துட்டு வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அப்புறம் வந்து பூஜை ரூமே வந்துட்டு க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் நாளைக்கு காலைல வந்துட்டு சுவாமி கும்பிடும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. எப்போவுமே நான் வந்துட்டு விளக்கு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி திரியும் போட்டு வச்சுருவேங்க. அப்போ தான் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மறுநாள். அதோட எல்லாமே முடிச்சிட்டேங்க. அவ்வளோதாங்க விலாகு. நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்கலாம். பாய்.